ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா அன்றாட வாழ்வில் தாவரங்கள். நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல தாவரங்கள் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த தாவரங்கள் எத்தனை வகை இருக்கு அப்படின்னா, ஒன்று உணவு தாவரம், நறுமண தாவரம், மருத்துவ தாவரம், நார்த்தாவரம், மரக்கட்டை தாவரம், அலங்கார தாவரம், தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள உறவு. இந்த தாவரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டைப்ல இருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு மரம், ஒரு பிளான்ட்டு, இது இந்த மரம், இந்த மரத்துலேருந்து அப்படிதான் தெரியும். பட் நான் எது தான் மருத்துவ தாவரம், எது இருந்தால் நறுமண தாவரம், எது அலங்கார தாவரம், எது மரக்கட்டைக்காக யூஸ் பண்ணுற தாவரம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த இதில் ஃபஸ்ட்டு உணவு தாவரம். உணவு தாவரம் அப்படிங்கும்போது காய்கறி, தானியம், பருப்பு வகை, மூணு உணவு வகைகளில் வந்தது. இந்த காய்கறி அப்படிங்கும்போது என்னென்னலாம் காய்கறியில் வரும் அப்படின்னா, வேர், இலை, தண்டு, மலர், கனி, இது அஞ்சுமே என்ன வரும், காய்கறிகள் வரும். வேரே நம்ம சாப்பிடுவோம். வேர் அப்படின்னா பீட்ரூட்டு, முள்ளங்கி, இது மாதிரி வேர்கள்லேருந்து வரக்கூடிய காய்கறிகள் இருக்கு தெரியுமா, அந்த இதுதான் வேர். இலை அப்படிங்கும்போது கீரை வகைகள் நிறைய சாப்பிடுவோம் தெரியுமா, அதுதான் காய்கறிகள் இலையில வருது. தண்டு அப்படிங்கும்போது வாழைத்தண்டு, இந்த இது சாப்பிடுவோம் தெரியுமா, அதுதான் தண்டு வகைகள் வரக்கூடியது. அடுத்து மலர். மலர் அப்படிங்கும்போது வாழைப்பூ சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த இதுதான் மலர்கள் வகைகள் வரக்கூடியது. அடுத்து கனி. கனி அப்படிங்கும்போது நிறைய விதமான பழம். இப்போ தக்காளி பழம், அப்புறம் கொடமிளகா, அது மாதிரி நிறைய விதமான காய் நல்லா ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் கனியாக வரும். அந்த இதில் வரக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பிடுவோம். அவரைக்காயாக இருக்கட்டும், வெண்டைக்காயாக இருக்கட்டும், எல்லாமே அதுலேருந்து இது காய்கறியில் வரக்கூடியது 5 வகைகளும். அடுத்து தானியம். தானியம் அப்படின்னு என்ன, நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, 4 தானியத்தில் வரக்கூடியது. இந்த தானியம் நெல் அப்படிங்க கோதுமைங்கும்போது நம்மளோட உணவு நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ் உள்ள உணவு இந்த 3 இருக்குது. பருப்பு வகைகள் அப்படிங்கும்போது பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா நல்ல ஒரு பருப்பு வகைகள் வரக்கூடியது. நறுமண தாவரம் அப்படிங்கும்போது நம்ம உணவை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அதிக நறுமணம் கொடுக்கக்கூடியது அப்படின்னா, ஏலக்காய், மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம், ஓமம், பிரியாணி இலை, சீரகம், கொத்தமல்லி, கிராம்பு, சாதிக்காய், பெருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு ஃபுட்டுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து மருத்துவ தாவரம். மருத்துவ தாவரம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதுலேயே மருத்துவ தாவரம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நெல்லி, துளசி, வேம்பு, மஞ்சள், சோற்றுக்கற்றாழை, இது எல்லாமே நல்ல ஒரு மருத்துவ தாவரமாக இருக்குது. இது வைட்டமின் சி குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த நெல்லிக்காய் மூலியமாக குணப்படுத்தலாம். இருமல், சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த துளசி மூலியமாக இது பண்ணலாம். வேம்பு நம்மளுக்கு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் இதாகவும் நல்ல கிருமி நாசினியாக இருந்தால் தான் வேம்பு இதாகும். டெர்மரிக், மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. சோற்றுக்கற்றாழை நல்ல ஒரு மலம் நீக்கியாக இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஏதாவது தழும்பு இருக்கிறதா இருக்கட்டும், புண்ணு ஏதாவது வர்றதா இருக்கட்டும், இல்லை இச்சிங், ஸ்கின்ல ஏதாவது ரேஷஸ், இச்சிங் ஏதாவது இருந்துச்சுன்னா சோற்றுக்கற்றாழை ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. நார் தாவரம் அப்படிங்கும்போது இந்த சணல், காட்டனு, இது மாதிரி நிறைய விதமான தாவரங்கள் நாருக்காக, இந்த நெய்தலுக்காக பயன்படுத்துவோம் தெரியுமா, அது எல்லாமே நார் தாவரம்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா நிறைய விதமான பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அன்றாட வாழ்வில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாமோ அந்த இதில் நிறைய விதமான நார் தாவரங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. மரக்கட்டை தாவரம். மரக்கட்டை அப்படின்னா பிளேவுட், டோர் செய்கிறதா இருக்கட்டும், விண்டோ செய்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு சேர் செய்கிறதா இருக்கட்டும், கட்டில் செய்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி மரக்கட்டைனா அந்த கட்டை. மரக்கட்டை நம்மளோட ஒவ்வொரு இந்த பயன்பாட்டு, நம்ம வீட்டு உபயோக பயன்பாட்டுக்கு வச்சு வளர்க்குறாங்க தெரியுமா, அதெல்லாம் மரக்கட்டை தாவரங்கள் வரும். அலங்கார தாவரம் அப்படின்னா நம்ம இருக்கிற பகுதி அழகா அலங்காரமா நல்ல ஒரு இதாக வச்சுக்கணும் அப்படின்னா, ஜாஸ்மின், மல்லிகைப்பூ, நம்ம வீட்டை சுற்றி தோட்டம் மாதிரி வைப்போம்ல, மல்லிகைப்பூ, நறுமணம் தரக்கூடிய பூக்களாக இருக்கட்டும், பல வண்ணம் நிறைந்தது என்ன இது பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஒரு அலங்கார தாவரமாக. மலர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அலங்கார தாவரத்தில் வரும். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலங்கார தாவரமாக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை சுற்றி பராமரித்து வச்சுருப்பாங்க. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள உறவு. இப்போ ஒரு மரம் இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும்,
ஒரு தாவரம் இல்லை மரம் இருந்துச்சுன்னா தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மரத்தில் வரக்கூடிய கனியை முதற்கொண்டு அங்கே உள்ள காட்டில் உள்ள விலங்குகளாக இருக்கட்டும் இல்லை வேற எங்கேருந்து விலங்குகள் வந்து இருக்குது இல்லை பறவைகள் இருக்குது அப்படின்னா மரங்கள் இருக்க மூலியமாக மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த விலங்குகள் வந்து காட்டில் வந்து உயிர் வாழ முடியும். அந்த மரப்பட்டைகளாக இருக்கட்டும், அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து அதுலேருந்து வளரக்கூடிய இலைகளாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய கனிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சாப்பிட்டு தான் வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா விலங்குகளை பொறுத்த வரைக்கும் உயிர் வாழ முடியுது. விலங்குகளோட கழிவு எச்சம் அது மாதிரியான பிளேசஸ்ல அரௌண்டிங்ல இருக்கும்போது அங்கேருந்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல தாவரங்கள் வந்து க்ரோத் ஆகுறதுக்கும் நல்ல ஒரு இதாக வந்து இருக்கு, அட்மாஸ்பியரிக்கா இருக்கு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த தாவரங்களும் விலங்குகளுக்கும் இல்லை அப்படின்னா ஹியூமன்ஸே இல்லை. இப்போ தாவரம் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்சிஜனையும் வந்து அதுலேருந்து எடுத்துக்குவோம். நம்மள வந்து என்னென்ன நம்மளால வந்து இது பண்ண முடியுமோ அந்த இது எல்லாத்தையுமே வந்து இப்போ மரங்கள் வளர்க்குறோம், நம்மளுக்கு வந்து மழை வேணும் அப்படிங்கம்மா அதுக்கு ஏற்றாப்புல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மரம் வச்சு அதை எப்பெல்லாம் பாதுகாக்கணுமோ பாதுகாத்து வரும். இந்த இதுலேயும் வந்து மரங்கள்லாம் வளர்க்கறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட நீர் அளவு வந்து பெருக்கலாம், மழை நீரின் அளவையும் வந்து பெருக்கலாம், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தடுக்கலாம். நம்மளுக்கு வந்து வெயில் தாக்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய நோய்களையும் வந்து மழை இருந்துச்சு அப்படின்னா சீசன் கேட்டாப்புல இருந்துச்சு அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு எந்த ஒரு வாழ்வியலில் வந்து பற்றாக்குறை இல்லாமல் நல்ல ஒரு இதில் வந்து சர்வே ஆகலாம். எந்த ஒரு இதுனாலுமே அந்த அட்மாஸ்பியருக்கு இதை வந்து பொறுத்து தான் வந்து ஹியூமன்ஸோட நம்ம லைஃபே வந்து இருக்குது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த அன்றாட வாழ்வியல் வந்து தாவரங்களில் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா உள்ள இந்த சின்ன 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 மெசேஜ்லாம் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். தேங்க்யூ.